Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு மற்றொரு சிறுகதை எழுதியவர் ராஜேஷ் குமார். ஒரு சேஞ்சுக்காக சிறுகதையின் பேர் அத்தி பூத்தது. ஹாஸ்பிட்டலின் முன்னறையில் போடப்பட்டிருந்த நீல வண்ண பாலிமர் நாற்காலியில் லட்சுமியும் குஞ்சித பாதமும் உட்கார்ந்திருந்தார்கள். குடும்ப டாக்டர் பிரணேஷை பார்ப்பதற்காக கடந்த அரை மணி நேரமாய் காத்திருந்தார்கள். என்னங்க? லக்ஷ்மியின் குரலில் தவிப்பு. எனக்கு பயமாக இருக்குங்க. எதுக்கு பயம்? என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோன்னு தான். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது லக்ஷ்மி. மனசை போட்டு குழப்பிக்காமல் தைரியமாரு. இருக்க முடியலையே, என்னோடய இருதயத்தை தொட்டு பாருங்க. பாலத்து மேலே ரயில் ஓடுற மாதிரி தடதட என்று சத்தம். குஞ்சிதபாதம் தன் 55 வயது மனைவியை முறைத்தார். பார் லட்சுமி, நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் பண்ணலை, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கோம். டாக்டரு உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறார் தெரியுமா? தெரியலையே. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்ல போகிறாரு. அப்படி சொல்லிட்டா அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பட்டுப்புடவை சாத்திடுவேன். ரொம்பவும் காஸ்ட்லியாக வேண்டிக்காத லட்சுமி. பட்டுப்புடவை இப்போ என்ன விலை தெரியுமா? வேண்டுதல் பண்ணும்போது பழிக்கக்கூடாது. உங்கள் புத்தி ஏன் இப்படி போகுது? லட்சுமி சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஒரு நர்ஸ் குஞ்சித பாதத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றார். சார், உங்களுக்கு ஃபோன். ஃபோனில் யாரும்மா? உங்கள் பெரிய மகன் தீபக். குஞ்சித பாதம் எழுந்தார். லட்சுமி, இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ரிசப்ஷன் கவுண்டருக்கு போய் ரிசீவரை எடுத்து காதில் கொடுத்தார். ஹலோ அப்பா, நான் தீபக். ஆஃபீஸ் வேலையை பார்க்க முடியல. அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர்னு சொன்னார். டாக்டர் இன்னும் பார்க்கல. எனது இன்னுமா பார்க்கல? ஆமாண்டா, ஒரு ஆப்ரேஷன் அட்டன் பண்ணிட்டு டாக்டர் இப்போ தான் ரூமுக்குள்ளே இப்போ நுழைந்தார். எங்களுக்கு முன்னாடி ஓபி பேஷண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்த அப்புறம் தான் டாக்டர் எங்களை கூப்பிடுவார். ஸ்கேன் ரிப்போர்ட்டை நினச்சி அம்மா ரொம்ப பயப்படுறாங்களாப்பா? அதை ஏன் கேட்குற, ஒரே புலம்பல் தான். டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னார்னு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களாப்பா? பண்ணுறேன். குஞ்சித பாதம் ரிசீவரை வைத்து விட்டு நகர்ந்த வினாடி மறுபடியும் டெலிஃபோன் கனைத்தது. ரிசப்ஷனிஸ்ட் பெண் ரிசீவரை எடுத்து செவியம் எடுத்து விட்டு போய்கொண்டிருந்த குஞ்சித பாதத்தை கூப்பிட்டார். சார், ஃபோன் உங்களுக்கு தான். ஃபோனில் யார்? கௌதம் அப்படின்னார். கௌதம் அவருடைய இளைய மகன். தீபக்கை காட்டிலும் 1 வயது சிறியவன். குஞ்சிதபாதம் வேகமாய் வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ என்றார். அப்போ நான் கௌதம். என்ன ஆஃபீஸில் எனக்கு இருப்பே கொள்ளல. அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் இன்னும் பார்க்கல, எப்படியும் அரை மணி நேரம் ஆகிடும். டாக்டர் பார்த்து சொன்னதும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ அம்மாவுக்கு பெருசாக எதுவும் இருந்துடாத? ஒன்றும் இருக்காதுடா, டாக்டர் நார்மல்னு சொல்ல போகிறாரு. அரை மணி நேரம் கழிச்சு கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. உங்கள் ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். பண்ணுறேன். குஞ்சிதபாதம் ரிசீவரை வைத்து விட்டு மெல்ல நடை போட்டு லக்ஷ்மி நெருங்கினார். அவள் கேட்டாள், ஃபோனில் யாருங்க? அம்மா வாசங்க தான். ஆஃபீஸில் 2 பேருக்கு இருப்பே கொள்ளலையா. அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்குறாங்க. உங்களுக்கோ எனக்கோ ஏதாவது ஒன்றுன்னா அவங்களால தாங்கிக்க முடியறதில்ல. பேர்பட்ட பிள்ளைங்களை பற்றி நாம் கொடுத்து வச்சுக்கணும். லக்ஷ்மி புறம்பிக் கொண்டிருக்கும்போதே டாக்டர் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்த நர்ஸ் அவர்களை பார்த்து தலையசைத்தார். டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. குஞ்சித பாதவும் லக்ஷ்மியும் எழுந்து டாக்டரின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். டாக்டர் பிரணேஷ் ஒரு சின்ன புன்னகையோடு வாங்க என சொல்லி நாற்காலியை காட்ட 2 பேரும் உட்கார்ந்தார்கள். சாரி மிஸ்டர் குஞ்சித பாதம், ஒரு அவசர ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது, அதான் உங்களை காக்க வச்சுட்டேன். ஒரு டாக்டரையோ வக்கீலையோ பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் காத்துட்ருக்கலாம். என் ஒய்ஃப் லக்ஷ்மி தான் ஒரே டென்ஷன். எதுக்கு டென்ஷன்? ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்குமோன்னு தான். உட்காந்து அரை மணி நேரம் புலம்பி தீர்த்துட்டா. முதல்ல அந்த ரிப்போர்ட்டை பற்றி சொல்லிடுங்க டாக்டர். டாக்டர் பிரணேஷ் தன் புன்னகை அகலமாக்கி லக்ஷ்மியிடம் திரும்பினார். இப்போ பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன உடல் உபாதைகளை வச்சு உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமோன்னு நினச்சேன். அதுக்கு தான் ரீனல் ஸ்கேன் எடுக்க சொன்னேன். ஸ்கேன் யூனிட்லேருந்து காலையில் ரிப்போர்ட் வந்துச்சு. லக்ஷ்மி படபடப்பாக கேட்டேன். ரிப்போர்ட் என்ன சொல்லுது டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. உங்கள் 2 கிட்னியும் நல்லா தான் இருக்குது. உங்களோட உடல் உபாதைகளுக்கு காரணம் ஜென்ரல் வீக்னஸ் தான். நான் இப்போ எழுதி தந்த டானிக்கையும் மாத்திரைகளையும் 2 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கங்க, சரியாக போயிடும். லக்ஷ்மி தன் நெஞ்சில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு நீளமாக ஒரு பெருமிச்சு விட்டார். ஆமாம் அடி, நான் பயந்தே போயிட்டேன். அம்மா அகிலேண்டேஸ்வரி உனக்கு பாலாபிஷேகம் பண்ணி பட்டுப்புடவை சாத்துறேன். குஞ்சிதபாதம் மனைவியின் தோளை தட்டினார் மெல்ல. இப்போ சரி, காலையிலேருந்து என்னை எவ்வளோ படுத்தியிருப்ப நீ?
பிரணேஷ் குறுக்கிட்டார். கிட்னி ஃபெயிலியர் என்ற விஷயம் இப்போது சர்வசாதாரணமாகிடுதுமா. கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டா உடனே மாற்று சீரணிரகத்தை பொருத்திக்க பழகிட்டா, ஒரு எந்திரத்தில் ஒரு பார்ட் கெட்டு போயிட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி பொருத்திக்கிற மாதிரி இந்த கலியுகத்தில் மனுஷ வியாதிகளை தாங்கிக்க பழகிக்கணும். உங்களுக்கு இப்போது 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவீங்க தெரியுமா? என்ன பண்ணுவீங்க டாக்டர்? உங்கள் 2 பையன்களை வரவழைப்பேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் உங்கள் ரத்த குரூப்பு, டைப் ஆஃப் டிஷ்யூவும் ஒரே மாதிரி தான். ஸோ 2 பேரில் யார் வேணும்னாலும் கிட்னி தரலாம். ஆரோக்கியமாக இருக்கிற அவங்க கிட்னி ஒன்றை பொறுத்தினாலே நீங்கள் இன்னும் ஒரு 15 வருஷம் உயிரோடு இருக்கலாம். ஆக உங்களுக்கு அப்படி ஒரு கிட்னி ஃபெயிலியர் நிலைமை ஏற்பட்டால் உங்கள் சன்ஸு கிட்னி தர முன் வருவாங்கன்னு ஒரு சின்ன சந்தேகம். லக்ஷ்மி படபடப்பாய் குறுக்கிட்டார். என்ன சொன்னீங்க டாக்டர்? அவங்க கிட்னி தரமாட்டாங்களா? எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களால தாங்கிக்க முடியாது டாக்டர். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் கூட கல்லூரி மகன் மாதிரி உட்காந்துட்ருப்பார். ஆனால் பசங்க 2 பேரும் அம்மா உனக்கு என்னம்மான்னு கேட்டு துடிச்சு போயிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி கூட ஸ்கேன் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டாக்டர் சிரித்தார். வாயில் பேசுகிறதுக்கும் அதை செயலில் காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? நான் என்னோடய 20 வருஷம் டாக்டர் சர்வீஸில் எத்தனையோ அப்பா அம்மாக்களையும் அவங்க செய்த பிள்ளைகளையும் பார்த்துட்ருக்கேன். அவங்க மத்தியில் பாசம், அன்பு அதெல்லாம் இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் கிட்னியை கொடுக்குற அளவுக்கு இல்லை. டாக்டர், மற்றவங்க பிள்ளைங்க எப்படியா இருந்திருக்கலாம், ஆனால் என்னோடய பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கும் வரணும் டாக்டர். அதுக்காக ஒரு பரீட்சை வேணும்னாலும் நடத்தி பார்த்துடலாம். பரீட்சையா? ஆமாம், பாச பரீட்சை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னோடய 2 மகன்களுக்கும் இப்போது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றி எதுவும் தெரியாது இல்லையா டாக்டர்? ஆமாம். அவங்க 2 பேருக்கும் நீங்கள் இப்போது ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணி உடனடியாக இங்கே வர சொல்லுங்கள். வந்ததும் என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு பொய்யான தகவலை கொடுங்க. என்னன்னு? உங்கள் அம்மாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியரு. உடனடியாக மாற்று சிறுநீரக ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி ஆகணும். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் சிறுநீரகம் கொடுத்தா உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லுங்கள். டாக்டர் புன்னகைத்தார். சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? 2 பேரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தங்களை கழட்டிக்க பார்ப்பாங்க. என் பிள்ளைங்க அப்படி கழட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி அவங்கள வரவழைங்க. நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் பக்கத்து ரூமில் இருக்கோம். நீங்கள் விஷயத்தை சொல்லி பாருங்கள். வேண்டாம், எதுக்கு இந்த விஷப்பரீட்சை? உங்கள் உடம்புக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லை டாக்டர், இது விஷப்பரீட்சை இல்லை. எனக்கு நிதர்சனமாக தெரிகிற உண்மை. உங்களுக்கு அந்த உண்மை தெரியணும். தயவு பண்ணி என் மகன்களுக்கு ஃபோன் பண்ணி வரவழைங்க. குஜிதபாதம் குறுக்கிட்டார். டாக்டர், லக்ஷ்மி சொல்கிறது சரிதான். 2 சன்ஸும் எங்கள் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு சந்தர்ப்பம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வரவழைங்க. டாக்டர் புன்னையோட ரிசீவரை எடுத்தார். ஜெயிக்க போகிறது நீங்களா நானாக பார்க்கலாமே. இந்த காலத்து பசங்க பெற்றவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பாசத்தோட சாயம் விழுத்துற போகுது. பசங்க ஃபோன் நம்பர்ண்ணே குஜிதபாதம் சொன்னார். அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளாக மூத்தவன் தீபக்கும் இளைவன் கௌதமும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் பிரணேஷ்க்கு முன்பாய் பதற்றம் பரவி முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். பக்கத்து அறையில் லட்சுமியும் குஜிதபாதமும் மூச்சு விடாமல் நாற்காலில் சாய்ந்திருந்தார்கள். தீபக் படபடத்தான். டாக்டர், ஃபோன் பண்ணி எங்களை அவசரமாக வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? பிரணேஷ் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டார். ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அதிர்ச்சியான விஷயமா? ஆமாம், உங்கள் அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பெரிய வெடிகுண்டை கால் விட்டு புதைத்திருக்கு. டாக்டர், நீ என்ன சொல்கிறீங்க? அம்மாவுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியரு. உடனடியாக ஒரு மாற்று சிறுநீரகத்தை பொருத்தி ஆகணும். டாக்டர், இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். டாக்டர் தொடர்ந்தார். அம்மாவோட ரத்த குரூப்பும் உங்கள் 2 பேரோட ரத்த குரூப்பும் ஒரே வகையை சேர்ந்ததுன்னா நல்லா உங்கள் 2 பேரில் யார் வேணும்னாலும் அம்மாவுக்கு கிட்னி தரலாம். அறைக்குள் சில வினாடிகள் அமைதி. இருவரும் கூர்மையை பார்த்து கொண்டே டாக்டர் கேட்டார். உங்கள் 2 பேரில் அம்மாவுக்கு யார் கிட்னி தரப்போறீங்க? மௌனம். பக்கத்தரையிலிருந்து லட்சுமியும் குஞ்சிதபாதம் உங்களுக்கு காதுகளுக்கு உன்னிப்பாய் கொடுத்தார்கள். சில வினாடிகள் பிறகு மூத்தவன் தீபக் குரல் கேட்டது. நான் தரேன் டாக்டர். அவன் சொல்லி முடிக்கவில்லை. இளைவன் கௌதம் குறுக்கிட்டான். அம்மா கிட்னி நான் தரேன் டாக்டர். தம்பி வேண்டாம் டாக்டர், நான் தரேன். நோ, அம்மாவுக்கு என்னோட கிட்னியை தான் பொருத்தணும். அதெல்லாம் முடியாது. தாய்க்கு தலைமகங்கிறது பழமொழி டாக்டர். இவன் சொல்கிறத கேட்காதீங்க. நான் இப்போவே ரெடி. என்னோடய கிட்னியை எடுத்துங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மாவுக்கு கிட்னியை நான் தான் தருவேன். பிரணேஷ் புன்னகையோடு இருவரையும் கையமர்த்தினார். நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அம்மாவுக்கு கிட்னியை தர முன் வந்ததுக்கு என்னோடய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். நாளை காலையில் 2 பேரும் வாங்க. சில
பூர்வாங்க டெஸ்ட்டுகளை பண்ணி பார்த்துட்டு யாரோட கிட்னி சரியாக இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகலாம். இருவரும் எழுந்தார்கள். தீபக் தழுதழுக்கிற குரலில் கேட்டான், டாக்டர், அம்மாவுக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தின பிறகு அம்மாவில் ஹெல்த்தியாக இருக்க முடியுமா? ஒரு 10-15 வருஷத்துக்கு அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். தீபக்கும் கௌதமும் அறையை விட்டு வெளியேறிய ஒரு நிமிஷத்துக்கு பிறகு பக்கத்தறையிலிருந்து லட்சுமி குஞ்சிதபாதவும் அகலமான புன்னகையோடு வெளிப்பட்டார்கள். லட்சுமி பூரித்த முகமாக கேட்டான், இப்போ என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். ஒரு தாய் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற பிள்ளைகளை நான் பார்த்ததில்ல. இப்போ ஏற்பட்ட பிள்ளைகளை பெற நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். உங்களுக்கு கிட்னி தரணுங்கிறதுனால 2 பேருக்கும் நடுவில் என்ன ஒரு போட்டியா? குஞ்சிதபாதம் பிரணேஷை ஏறிட்டார். டாக்டர், பாசத்தை தெரிஞ்சதுக்காக நடத்தப்பட்ட இந்த சோதனையை பற்றி தீபக் கௌதம் 2 பேருக்குமே தெரிய வேண்டாம். நாளைக்கு அவங்க பூர்வாங்க டெஸ்ட்டுக்கு வந்தால் அம்மாவுக்கு மாற்று சிறுநீரக ஆப்ரேஷன் தேவையில்லை, ஊசி மருந்து மூலமே அம்மாவோட கிட்னி கோளாறுகளை சரிப்படுத்த முடியும்னு சொல்லிடுங்க. அப்படி தானே சொல்ல போகிறேன். நான் வரேன் டாக்டர். ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்த மாதிரி மருந்துகளை ஒழுங்காக சாப்பிடுங்க. வாங்கம்மா, ஜென்ரல் வீக்னஸ் சரியாக போயிடும் என்ன? லக்ஷ்மி புன்னகைத்தாள். டாக்டர், என் பிள்ளைகள் 2 பேரும் என் பேரில் வச்சுருக்கிற பிரியம் தான் எனக்கு உண்மையான மருந்து. இந்த மருந்து ஒன்றே போதும் எனக்கு. இன்னும் 30 வருஷம் உயிரோடு இருப்பேன். இருவரும் கைகளை குலுக்கி விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் சென்று 10 நிமிஷம் இருக்கும். பிரணேஷன் மேஜை மேல் இருந்த டெலிஃபோன் அடித்தது. ரிசீவரை எடுத்தார் டாக்டர். ஹலோ டாக்டர், நான் தீபக்கு. அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். எதுக்கு நன்றி? அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு வச்சுருந்த டெஸ்ட்டை பற்றி நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரில் எழுதி நர்ஸ் மூலமாக தெரியப்படுத்தாமல் இருந்திருந்தா இக்கட்டான நிலைமையிலேயே மாட்டியிருப்போம். டாக்டர் சிரித்தார். சரி, இப்போ நான் கேட்குறேன், உண்மையிலேயே உங்கள் அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருந்தால் கிட்னி கொடுக்க முன் வருவீங்களா? அது எப்படி டாக்டர் தர முடியும்? வாழ்ந்து முடிஞ்சவங்க அவங்க இனிமேல் கிட்னியை பொறுத்திக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இருக்கிற கிட்னியோட சில நாட்கள் இருந்துட்டு போய் சேர வேண்டியதானே? உன்னோட தம்பி கௌதமும் இதைத்தான் சொன்னாரா? ஆமாம் டாக்டர், உங்கள் 2 பேர்கிட்ட இருந்து இது மாதிரியான பதில் தான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் தாளில் விவரத்தை எழுதி நர்ஸ்கிட்ட கொடுத்து வாசலில் நிற்க வச்சேன். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் முகத்தில் அதிர்ச்சியை காட்டி அற்புதமாக நடிச்சிட்டிங்க. இந்த போலி பாசத்தையாவது ஒழுங்காக காட்டிட்டு வாங்க என்ன? ஏன்னா தற்சமயம் இதுதான் அவசரத்துக்கு மருந்து. ஒரு தாயின் சந்தோஷத்தை கெடுத்து விடாமல் காப்பாற்றிய நிம்மதியோடு ரிசீவரை சாத்தினார் டாக்டர் பிரணேஷ். மற்றும்